ஆனா சூழல் கொஞ்சம் வித்தியாசமான சூழல். குறிப்பாக சென்னையில சுற்றி இருக்கக்கூடிய விழுப்புரத்துல, மரக்காணத்துல, திண்டிவனத்துல, கடலூர்ல, திருவண்ணாமலையில, நாகப்பட்டினத்துல எல்லா இடத்திலும் கூட மழை வெள்ளத்தால் மக்கள் பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார். சென்னையில 120 மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்குன்னா விழுப்புரம் கிட்டத்தட்ட 400 மில்லிமீட்டர் தாண்டி பெய்ஞ்சிருக்கு. வரலாறு காணாத மழை. புதுச்சேரியில 20 ஆண்டுகளாக இல்லாத ஒரு மழை மறுபடியும் பெய்ஞ்சிருக்கிறார். பெரிய அளவுல மக்கள் எல்லாரும் அவதிப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் நான் நேற்று கருணாகராஜன் சொன்னா எங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம், நம்ம தொண்டர்கள் நம்ம அப்படியே களத்துல பாத்துக்கலாம். தொடர்ச்சியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு. அகில இந்திய தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. இது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு. அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. நாளையிலிருந்து நானும் களத்துக்கு வரணுங்கன்னா விழுப்புரம் மரக்காணம் பகுதிக்கு நாம நம்முடைய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள்லாம் நம்ம கொடுக்கணும். காலையிலிருந்து விழுப்புரம், மரக்காணம், திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் நானும் நம்முடைய தலைவர்களோடு கீழே இருக்க போறேன். இன்னைக்கு நம்முடைய ஒரு குழு அனுப்புறோம். மாநிலத்திலிருந்து நம்முடைய மூத்த தலைவர்கள் இன்னைக்கு டெல்டா பகுதிக்கு போறாங்க. உடனடியே என்ன பிரச்சனை என்பதை பார்த்து மத்திய அரசுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். என்ன செய்த நிலவுக்கு இருக்கு. அரசியல்வாதிக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா நம்ம எல்லோருக்குமே தொண்டர்களுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்து உழைக்க வேண்டும். அதனாலதான் நான் கருணாகராஜன் சொன்னேன்னா சந்திப்பு இது வேண்டாம், பட் நம்முடைய கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம சந்திச்சு அவர்கள் எல்லோரையும் கூட இன்பத்தோடு வர்றாங்க. அவர்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க, ஒரு உத்வேகத்தோடு வர்றாங்க. அதனால் வர்றவங்க நம்ம தடுக்க வேண்டாம். எல்லாரையும் இங்க பார்த்துக்கிட்டு உடனடியாக களத்துக்கு அனுப்பிடுவோம். சென்னையில இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சேதம் இல்லை. ஏன்னா மழை பொழிவே குறைவுதான். 120 தான் பேசிருக்கீங்க. இருந்தும் சென்னையில வழக்கமான இருக்கக்கூடிய பகுதியில எங்கெல்லாம் மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேதாரம் இருக்கு. அதனால நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் கவனமாக கொடுங்கன்னா நீங்க பார்த்தது வரவேற்குது, கட்சி அலுவலகத்துக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அடுத்த 1 வார காலம் மிக முக்கியமாக நம்முடைய பணி களத்துல தேவைப்படுகிறது. நம்ம எல்லோரும் களத்தில் இருக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நேரடியாக நானே மைக்கு